குட் நைட் மூவி ஹோமே கடல் மூவி ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லைண்ணா. படமே பெரிய மைனஸ் தான். டியர் மூவி பார்த்தேன். நல்லா இருந்தது. ஒரு வாட்டி பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஓகே, அவங்க காம்போ அவ்வளோவா செட் ஆகல. லைக் வேற ஹீரோயின்ஸோட நல்லா இருந்தது. பட் இந்த ஹீரோயினோட கொஞ்சம் அக்கா தம்பி அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி செட் ஆகல. எமோஷனலாக ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணணுன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர அந்த அளவுக்கு செட் ஆகுற மாதிரி இல்லை. லைக் காமெடிஸும் அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு. நல்லா தான் இருக்குது. பாட்டு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் எந்த பாட்டும் நல்லா இல்லை. ஸ்டார்டிங்லேயே அனிமேஷன் சேர் ஜிபிடியில் போட்ட மாதிரி இருக்குது. அது போட்டிருக்கவே தேவையில்ல, எனக்கு நல்லாவே இல்லை. ப்ளஸ்ஸு வந்து சென்டிமெண்ட் நல்லா தான் இருக்குது. கடைசியில் முடிக்கும் போது நல்லா முடிச்சிட்டாங்க, அதுதான் நல்லா இருந்தது. கொஞ்சம் நார்மலாக நல்லா தான், அதான் எப்பவும் போல தான் பண்ணுவார். ஆனால் இந்த படம் வந்து அவ்வளோவெல்லாம் ஒன்றும் எடுக்கலை. படம் குட் நைட் படம் மாதிரி எடுத்துகிட்டு போய் ஃபீல் குட்டாக எடுக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. படம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராஜேஷ் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க நல்ல படம்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து அவ்வளோவா சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. படம் வந்து அதான் ப்ரோ, குட் நைட் மூவி அப்புறம் வந்து ஹோமே கடல் மூவி ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் ஒரே கான்செப்ட் எடுக்கிறதுனால வந்து இந்த படம் ரொம்ப லேக் ஆகுது. லைக் 2.5 ஹவர்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகம் தான். ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது மூவி. மற்றபடி மூவி பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு இதுவும் லேகு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக மூவி பார்க்கலாம். லேக் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்டோரி இல்லையா? ஸோ அதனால் வந்து லைக் திருப்பியும் அதே ஸ்டோரி பார்க்கும் போது அதே மூவி லென்த்தாக எடுத்துகிட்டு போனாங்களா? ஸோ அதுதான் கொஞ்சம் லைக் லேக் ஆன மாதிரி இருக்குது. சிம்பிளாக ப்ளெயினாக இருக்குது, வந்து பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. காமெடி அந்த அளவுக்கு இல்லை, காமெடி இல்லை இதில் அவ்வளோவா. ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள். ஜேர்னரில் அதை கொரட்டை சம்மந்தப்பட்டது தாங்க. மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அது அவர் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த கொரட்டையினால் வர அடுத்த என்ன இதுங்கிறது தான் கதையாக. ஆக்ஷன்ஸில் எதுவுமே கிடையாதுங்க. முழுக்க ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான். லவ், சென்டிமெண்ட்டு, ஃபேமிலி. ஸோ அது ஐஸ்வர்யா ராஜேஷ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. கொதட்டை விட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், அதுதான். மியூசிக் அதுவும் நல்லா இருந்துச்சுண்ணா. ஜிவி சார் எப்படி பண்ணாதோ அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லைண்ணா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. பாட்டு நல்லா இருந்தது, அவ்வளோதான். மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எதுவும் அவ்வளோவா இருக்க மாதிரி தெரியல. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. பாட்டு எல்லாம் சூப்பராக இருந்தது. எமோஷனும் இருக்குது, லவ்வும் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து லவ் மாதிரி காட்டி ஃபுல்லாக இழுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது எமோஷனலாக. அதுதான் அவர் எப்போவுமே பிரேக்கப் ஆகி அந்த பிரேக்கப் இதில் பண்ணுற மாதிரி பிரேக்கப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவர் ஒன்று சேர்ந்துடுறாரு, அவ்வளோதான். ஜி படத்தில் எப்போ போல் இருக்கிற படத்து மாரிலாம் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. சாங்ஸ்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பிஜிஎம்ஸ்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிவி பிரகாஷ் அவரோட ஆக்டிங் வந்து எப்பவுமே லைக் அதான் சொல்கிறேன், லைக் எமோஷன்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆமாம் ப்ரோ, 150 ரூபா கொடுத்து கொரட்டை என்ன ப்ரோ, பார்த்த கான்செப்ட் தான் ப்ரோ. அதனால் வேஸ்ட்டு தான். எப்படி குட் நைட் சாயில் பண்ண மாதிரி இருக்கா உல்டாவா? குட் நைட் பெட்ரு ப்ரோ, குட் நைட் பெட்ரு. என்ன அதில் வந்து ஹீரோ பண்ணுறாரு, ஹீரோயினி பண்ணுறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஆக்டர்ஸ் ஜி பிராஸ் காமெடியெல்லாம் எதிர்பார்த்து வர முடியாது ப்ரோ. ரொமான்டிக்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. ஜி பிராஸுக்காக வந்து பார்க்கலாம், சாங்ஸுக்காக வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். மியூசிக்கு ஓகே ப்ரோ. மற்றபடி கதை கான்செப்டும் எல்லாமே சேம் தான் ப்ரோ. நம்மளே வந்து இல்லை லேக் இருக்குது சார், லைட்டாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் ஃபேமிலியாக அப்படியே அந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். எல்லாமே அவங்க கலந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்குண்ணா. ஜிவி சார் மூவியில் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். மியூசிக் தான் ஒரு மாதிரி, பிஜிஎம் நல்லா இருக்குது. ஆனால் அதில் வந்து வாய்ஸ், அவங்க பாடுற வாய்ஸும் நல்லா இல்லை, ரிலீக்ஸும் நல்லா இல்லை எனக்கு.